வாய்களை திறந்து ஒருத்தர் கூட நாங்கள் இழக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைங்க மேலே உங்களுடைய பாதுகாப்பினுடைய கரம் இறங்கட்டும். இப்போது ஜெபிக்கிற வேளையில் உங்களுடைய கரம், பாதுகாக்கிற கரம், சத்துரு எல்லைக்குள்ள வரக்கூடாது. சத்துரு உட்புகுதலோ குடியேறுதலோ இல்லாமல் போகட்டும். சிந்தனை மண்டலத்தில் போராடுகிற தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை விட்டு உன்னுடைய கரத்தை எடு. இயேசுவின் நாமத்தினால அவருடைய இரத்தத்தின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஒரு நிமிடம் ஒப்பு கொடுங்க. பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. எதிர்கால சந்ததியை ஒப்பு கொடுங்க. எல்லா ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தில் அவுட் இன் ஜீசஸ் நேம். எல்லா மன அழுத்தத்தை கொண்டு வருகிற, குறிக்கோள்களை விட்டு விலக பண்ணுகிற, தேவனுடைய அழைப்பை விட்டு விலக பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்குள்ள என்னன்னா மன அழுத்தம். என்ன அழுத்தமா? சின்ன வயசுலயே மன அழுத்தம், ஒரே டிப்ரெஷனா இருக்கு. என்ன டிப்ரெஷன்? என் கல்யாணத்தில் என்ன குழம்பு ஊற்றுவாங்கன்னு ஒரே டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன்? எதற்காக இன்னைக்கு டிப்ரெஷன்? தேவையே இல்லாத காரியத்திற்காக. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை. வாசிங்க சங்கீதம் 55 22வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 55 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் யார் ஆதரிப்பார் தெரியுமா? கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறவங்க தான். நீங்களே தலை மேல சூழ்ச்சி வச்சுக்கிட்டீங்கன்னு, ஆண்டவரே ஒரே பாரமா இருக்கு, பாரமா இருக்கு, பாரமா இருக்கு, கவலையா இருக்கு, கண்ணீரா இருக்கு, யாரையா உன்னை தூக்க சொன்னா? பிசாசோட பெரிய தந்திரம். ஒரு ஆளு மேல 50 கிலோ வெயிட்டை வச்சுட்டு, தம்பி ஐசக் வந்து 40 கிலோவா 50 கிலோ, சரி 50 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி மேல ஒரு 20 கிலோ வெயிட்டு, ஸ்கூல் பேக்கில் ஒரு 20 கிலோ போட்டு கொடுத்தா தம்பி வேகமாக ஓட முடியுமா? கொஞ்சம் நடந்து போகலாம். இன்னும் ஒரு 20 கிலோ, நான் இன்னும் கொஞ்சம், இப்போவுமே ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன், இப்போவுமே டாக்டருக்கு படிக்கிறேன், அந்த புக்கையும் சேர்த்து உள்ளே போடுங்க. எல்லாத்தையும் தூக்கி தோளில் சுமந்து போனால் என்ன ஆகும் தம்பியோட நிலைமை? சாப்புன்னு கீழே உட்காந்துருவாங்க. இன்னைக்கு பிசாசனுடைய பெரிய தந்திரம். தேவ ஜனங்களை அநேக பாரங்களை கொடுத்து கொடுத்து நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, ஒரு நாள் பிறப்பதை நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக, அவருக்காக ஓடுவதற்காக, அந்த ஓட்டத்தை தடுப்பதற்காகத்தான் நிறைய பாரத்தை பிசாசு வைக்கிறான். புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக ஓட அழைக்கப்பட்டவங்க. நின்று உட்கார்ந்து போதும் கர்த்தாவேன்னு சொல்ல அழைக்கப்படல. நான் கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுவேன் நம்புறவங்க மாத்திரம் ஒரு 5 நிமிடம் ஆராதிக்கும்படி எல்லாரும் எழுந்திருக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, ஆண்டவரே என் மேல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இந்த நாள்ல நிறைய பேர் சில பாரங்களை குறித்து ஆண்டவர் தெளிவா சொன்னார். எதையோ குறித்து கவலைகள், பாரங்கள். என் பிள்ளைங்கிட்ட சொல்லு, 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வச்சிருங்க. நீங்க இனி சுமக்க வேண்டாம், இனி நீங்க துக்கமுகமா இருக்க வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்புறவங்க நல்ல வாய்களை திறந்து ஒரு நிமிடம். சூழ்நிலை மாறுதோ இல்லையோ, வெடிநாள் மாறாளோ இல்லையோ, ஆனால் அந்நாள் அப்புறம் துக்கமுகமா இருக்கவில்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு தர விரும்புகிறார். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் உங்க சத்தம் எழும்பட்டும். நீங்க துதிக்க துதிக்க உங்க பாரம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. வாய்கள் திறந்து துதிக்க துதிக்க உங்க மேல கட்டி இருக்கிற கட்டுகள், உங்க நுகங்கள் முறிக்கப்படுகிறது. வாய்களை திறங்க சகோதரி, உன் வாயை விரிவாய் திற. சகோதரா, உன் வருங்கால காரியத்தை குறித்து கலங்கி போயிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு நீ ஓடு, தொடர்ந்து ஓடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கரங்களை தட்டி கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். கரங்களை தட்டி சொல்லலாம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி கலங்கி தவிக்காதே, அவரை என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட, நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட நித்தமும் நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை
கவலை கண்ணீரெல்லாம் கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய், சொல்லுவோம் நம்மை காக்கும் நமது நிழலாய், நமது நிழலாய். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி கலங்கி இனி கலங்க மாட்டேன் சொல்லுவோம். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். வாழ்வை கர்த்தருக்கு, வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ. அவரே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படி இருக்கட்டும். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை அதிசயம் செய்வார். ஒரே ஒரு சரணம். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் எல்லா சூழ்நிலைகளிலும் இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை எல்லாரும் ஆராதிப்போம், எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. அவரே என்னை அதிசயம் செய்வார். துதிக்க துதிக்க கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி கலங்கி அவரே நம்மை ஓ அதிசயம். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஓ இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளு அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளு அவரை நான் பாடுவேன் உள்ள நாள். ஓ என்ற நாவில் புது பாட்டு. ஜீசஸ் ஷகபா கதரபா லேபா மாமா மாமா ஷேகதரபலதர ஓர பாபா கதா ஆகு எல்லாமாகு உம்மாலேதான் எல்லாமாகு. அல்லேலூயா. ஆகு ஷபலதா கபரபா. ஒரே ஒரு சர்ம எனக்கு குறித்ததை எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே. சொல்லுங்க. எனக்காக எனக்காக யாவையும் செய்து உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே. ஓ எனக்காக யாவையும் ஷபபபா நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உரபா ஷகதரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகோ எல்லாம் ஆகோ, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகோ மாறாதவைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் உங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார். வெண்கல பொக்கிஷங்களை, இருப்பிடத்தில் இருக்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவார். ஒரு நிமிடம் ஆவியில நிரம்பி ஆகும் ஆகும் இயேசுவால் ஆகும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆகோ எல்லாம் ஆகோ
உம்மாலேதான். நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடம், என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். காய்ச்ச குறித்து கவலைப்படாதீங்க. காய்ச்சையும் பார்க்க வேண்டாம், மழையையும் பார்க்க வேண்டாம். ஆனாலும் இந்த வாய்க்கால்கள் தண்ணீரினால நிரப்பப்படும். என்னுடைய குடும்பத்தின் சமாதானம் பெரிதா இருக்கும். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்திடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். நீங்க போதும் ஆண்டவரே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். சொல்லுவோம், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினம். அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் இனி நான் இல்லை ஆண்டவர், நீங்க வாழுங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் அருள்நாதர் இயேசுவி ஒப்பு கொடுக்கிறவங்க கண்களை மூடி அப்பா பார்த்து அனைத்தையும் போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் நேசு உண்டு. பதராதே மன. ஏன் என் வாழ்க்கையில இந்த போராட்டம்? ஏன் கர்த்தர் இதை அனுமதிச்சாரு? எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த தீமை? என்னை ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க? ஏன் என் குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட பாதிப்பு? ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பெரிய கஷ்டம்? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாதை எல்லாம் தீமையா முடிய போறது அல்ல. யோசேப்பே, நீ கடந்து வருகிற பாதை பிற்காலத்தில் ஒரு நன்மையை உண்டாக்குவதற்காக. நம்புற தேவ பிள்ளைங்க, இக்காலத்து பாடுகள் காணப்படாத தரிசனத்தை நோக்கி போகிற தேவ பிள்ளையே, உன்னை அழைத்த அழைப்பை நோக்கி போகிற தேவ மகனே, காண்கிறவைகளை அல்ல காணாதவைகளை நோக்கி செல்லுகிற தேவ பிள்ளையே, அதி சீக்கிரத்தில் நீங்கிரும் இந்த லேசான பத்திரவோ. கரங்களை தட்டி, இந்த லேசான பத்திரவோ அதி சீக்கிரத்தில் நீங்கிரும். ஒரு நித்திய கன மகிமை ஓ மேல வருகிறது, ஓ தலையின் மேல வருகிறது. ஒரே இரவில யாரோனுடைய கோல் துளிர்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையை ஒரே இரவுல யோசேப்பை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் கனப்படுத்தின ஆண்டவர். முழங்கால் படையிட்டு ஆனந்தம் பேரா என் அருள்நாதர் சமூகத்திலே ஆனந்தம். அப்பா, உங்க சமூகம் என் அருள்நாதர். ஒரே ஒரு சார், கடந்ததை நினைத்து தீனோ கண்ணீர் வடிக்கிறாயோ, கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? நடந்ததெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி ஆனந்தோ பேரா என் அருள்நாதர், என் அருள்நாதர். அப்பா, கரை உங்க மேல படுகிறது. சிலர் ஆறுதல் படுத்துகிற ஆனந்தோ. உன் காலம் என் கரத்தில் இருக்கிறது, உன் எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராலும் இயேசு உண்டு. ஹalleluya. உங்க
இருந்து உண்மையா ஆராதிக்க உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? நான் எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கையில இருந்து வந்திருக்கிறேன். யாரோ ஒருவர் அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கொலைகாரன பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்தமுள்ள மனிதனா மாற்ற முடியும் என்றா. இன்னைக்கு உன் வாழ்க்கையை பார்த்து உன்னை வெறுத்து போய் வந்திருக்கிற சகோதரி, அன்பு வாலிப மகனே, கர்த்தர் உன்னை ஒரு நாள் வருகிறது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. உன் வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்புக்கொடு. உன் வழியை அவரிடத்துல ஒப்புக்கொடு. ஓ யோசனை அல்ல, ஓ விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்கிறவங்க மாத்திரம். உன் சுயபத்தின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைச்சுக்கோ. வழின்னா என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையெல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை நினைச்சுக்கோ. அப்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், வழியை செவ்வாய்ப்படுத்துவார். இன்னைக்கு இருக்கிற தடை நாளைக்கு இருக்காது. இப்போது நீங்க கடந்து போகிற பாடு நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நீங்க வடிக்கிற கண்ணீர் நாளைக்கு கம்பீர சத்தத்தோடு உங்களை அறுக்க பண்ணும். நம்புற தேவ பிள்ளைங்க, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நம்புறவங்க ஒரு 2 நிமிடம் வாயை திறந்து நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். எல்லாரும் வாய்களை விரிவா திறந்து 1 நிமிடம் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் கர்த்தர் சொல்லுகிறார், நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். 4 பேர் உன்னை குத்துறது நன்மைக்கு தான். வெளிநாள் உன்னை குத்துகிறது நன்மைக்கு தான். உங்களை தடுக்க முடியாது. கர்த்தர் உங்க படகில உண்டு. அவர் கரை சேர்ப்பார். புயல் தடுக்க முடியாது, கடல் அலை தடுக்க முடியாது. இயேசு கரை சேர்க்கிறவர், கரை சேர்த்திடுவார். கலங்காதே, நம்மை கரை சேர்த்திடுவார். கலங்காதே. கடைசியா ஹalleluya சில வார்த்தைகள், சில காரியங்கள் உங்க இருதயத்தில் மறக்க முடியாமல் இருக்கிறது. யோசேப்பே, சில தீமைகள் மறக்க முடியல. ஆனா ஆண்டவர் உன் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணுகிற நாட்கள் வருகிறது. உன் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணுகிற நாட்கள் வருகிறது. இங்க இருக்கிற யாரோடு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். இக்காலத்து பாடுகள், இப்போது நீ கடந்து போகிற பாதைகள், யோசேப்பே உனக்கு புரியாட்டாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உன்மேல் உள்ள தரிசனம் நிறைவேறும். அவர் உங்கள் மேல நினைத்திருக்கிற நினைவுகள் நிறைவேறும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தால் அது காத்திரு, நிச்சயமாய் அது வரும். கர்த்தர் என் மேல உள்ள சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க 1 நிமிடம், என் வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேறணும். என் சித்தம் அல்ல, பரமண்டலங்கள் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உட்கார்ந்து கொள்ளுங்க. அவருடைய சித்தத்தை செய்வதற்காக வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். சித்தம் செய்து பாடு உண்டு, சித்தம் செய்வதற்காக பாடு உண்டு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. சித்தம் செய்தாலும் பாடு உண்டு, சித்தம் செய்யாமல் இருந்தாலும் பாடு உண்டு. சித்தம் செஞ்சு பாடு அனுபவிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு பெரிய நன்மை வரப்போகுது. சித்தம் செய்யாமல் பாடு அனுபவிச்சிங்கன்னா உங்களால் உங்கள் கூட பிரயாணம் பண்ணுற எல்லாருக்குமே ஆபத்து. உங்களால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. தம்பி, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு தூரம் போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் நினைக்கியா, கடலில் கொந்தளிப்பு வந்துடும், வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துடும். யாரால? சித்தம் செய்யாமல் நான் கர்த்தருக்கு பயந்தவன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறவன். யோனா சொல்கிறான், நான் கர்த்தருக்கு பயந்தவன். அவங்க சொல்கிறாங்க, நீ தேவ சமூகத்தை விட்டு விலகினவன். புறஜாதியாருக்கு தெரியுது, தேவ சித்தத்தை விட்டு நீ விலகி இருக்கிற. 3 நேரம் சாப்பாடு கிடைக்கணும்னா தேவ சித்தத்தில் இருக்கியா? இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை இல்லாமல் எங்கே போனாலும் சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து
தேவை சித்தம் இல்லாமல் கப்பலில் போனாலும் ஆபத்து தான். நினிவேக்கு கப்பலில் போக முடியாது. தேவை சித்தம் செய்யணும்னா மீனின் வயிற்றில் தான் போகணும். அப்போ எதில் போக போறீங்க நீங்கள்? கப்பலில் போறீங்களா, மீன் வயிற்றில் போறீங்களா? கப்பலில் வந்துட்டால் கொஞ்சம் ஜாலியாக போகலாம். வேற கப்பலை ஏறி வேற சித்தத்தில் போயிட்டீங்கன்னா பிறகு மீனின் வயிற்றில் போட்டு புடமிட்டு அது ஆசிட்லாம் போட்டிருக்கோம். உங்களை போட்டு சுத்தமாக்கி மீன் வயிற்றுக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்கும். எனக்கு மீன் வயிற்றை பற்றிலாம் தெரியல. சின்ன மீன் தான் பார்த்துருக்கேன். பெரிய மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு அவன் சொல்கிறான், அழுகிறான், பாதாளத்துலேருந்து கூப்பிட்றேங்க. அவனுக்கு பாதாளத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடச்சிருக்குன்னா மீன் வயிற்றுல. சிலருக்கு ஆண்டவர் சில எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாரு பாருங்க. ஆண்டவரே போதுங்கிறது, அவன் என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்றது எனக்கு பிடிக்கல, அப்படி தான் சொல்ல வைப்பார். அப்படின்னா தான் எங்கே வருவேன்? ஒழுங்கா நினிவேக்கு வருவேன். இல்லைன்னா தர்சீசு எனக்கு அவங்க தான், அவ தான், அந்த பையன்தான். இல்லை, கர்த்தர் உனக்கு வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும்னா கண்களை மூடி உங்கள் சித்தம் நிறைவேற நான் அர்ப்பணிக்கிறப்பா. என் வாழ்க்கையில் நீர் என்னை எதற்காக அழைத்தீரோ அந்த சித்தம் நிறைவேறும். தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனி. ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான், பிரசங்கம் இல்லை, ஜெபம். என்ன ஜெபம்னா, ஏசப்பா ஒரு ஜெபத்தை சொல்லி தர்றாரு. என்ன ஜெபம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் ஜெபித்து ஏசப்பாவை ஏமாத்திடலான்னு பார்க்காங்க. ஏசப்பாவை ஏமாற்ற முடியாது. ஆண்டவரே இதை செய்யும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் இடையில ஒரு யூத் மீட்டிங்கில் குடிகாரர்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்க மனம் திரும்புறதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்கணும் அப்படின்னு ஒரு தம்பி பாவம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான் தெரியுமா? ஆண்டவரே இந்த குடிகாரர்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறணும் ஆண்டவரே. எதுக்கு ஜெபம் பண்ணா? மனம் திரும்புறதுக்காண்டி ஜெபம் பண்ண அழைச்சா. இவன் எனக்கு ஜெபம் பண்ணுற? ஆண்டவரே இவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க கைட்டு செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மேட்ரு தெரிய மாட்டேன், சில காரியம் தெரியாமல் ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிற ஜெபம்லாம் நம்ம சுய இச்சைகளை செய்யும்படி யாக்கோபுல சொல்றான். நீங்க ஜெபிச்சு விண்ணப்பம் பண்ணி சித்தியாமல் இருக்கிறது, நிறைவேறாம இருக்குது. தாவீது 7 நாள் அழுகிறான். பாவத்து நிமித்தம் பெத்த குழந்தைக்காண்டி எத்தனை நாள் அழுகிறான்? பிடிச்சு ஆண்டவரை பிடிச்சு இழுத்துடலாம். சிலர் சொல்லுவாங்க ஜெபம் சிங்காசனத்தை அசைக்கும். அசைக்கலாம், அசைக்காது. முதல்ல ஒன்றை தான் அசைக்கும். நம்மளை அசைக்காத ஜெபம் சிங்காசனத்தை எப்படி அசைக்கும்? என்னையே மாற்றலைன்னா அந்த ஜெபம் கூரையை விட்டே போகாது. முதல்ல என்ன மாற்றணும்? என் ஜெபம். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். என் பிள்ளைய மாற்றினா நல்லா இருக்குமே, அந்த தம்பியை மாற்றிட்டா நல்லா இருக்குமே, அந்த தம்பி இப்படிலாம் பேசுகிறானே, அவன் மாற ஆண்டவர் விரும்பலை. ஒன்றை தான் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நம்மளை மாற்றிட்டார்னா, ஆபிரகாமா மாற்றிட்டார்னா, யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றிட்டார்னா, அவனுக்கு வர வேண்டிய நன்மை வந்துடும், வர வேண்டிய மேன்மை வந்துடும். தகப்பன் இடத்துல இருந்து வர முடியாத நன்மைகள், சகோதரர் இடத்துல இருந்து வர முடியாத நன்மைகள், இயேசு உங்களை ஆசீர்வதிச்சிட்டார்னா, பெனியேலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அவருடைய முகம் உங்க மேல விழுந்துட்டுன்னா, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நன்மைகள் வந்துடும். கரங்களை தட்டி என் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு, அவர் உங்க மேல உள்ள நன்மைகள் நிறைவேறும்படிக்கு மனுஷங்களை பார்த்தது போதும். எத்தனை நாள் யாக்கோபு, எத்தனை நாள் யாரெல்லாம் ஏமாத்த போற? எத்தனை பேர் ஏமாத்திட்டான் பாருங்களேன். ஒரு பொண்ணுக்காக எத்தனை வருஷம் வேலை பார்த்தான்? 7 வருஷம். அது போதாதுன்னு இன்னொரு 7 வருஷம். எப்படியாவது மாமனை ஏமாத்தி தூக்கிட்டான் 2 பேரை. அடுத்து நிறைய பேர் ஏமாத்துறான். அண்ணனை ஏமாத்துறான், அப்பாவை ஏமாத்திட்டான். ஆண்டவரையும் இப்போ ஏமாத்துறக்கு வந்திருக்கிறான். எங்க ஒரு மனுஷனோடு போராடுறான். எப்பா ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுப்பா. ஆண்டவர் அழகா சொன்னாருக்கு, அவர் தொடை சந்தை தொட்டார். அவர் ஒன்றும் அடிக்க கூட இல்லை, தொட்டார். தொட்டா போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் சில இடத்துல நீ கர்த்தருடைய தொடுதல் வேணும். சில இடத்துல கர்த்தர் தொடணும். இன்னைக்கு தொடாமல் இருக்கிறதுனால தான் பெனியல் அனுபவம் வரலை. பெனியல் கர்த்தரை முகமுகமாக சந்திக்கிற அனுபவம் நான் நம்புகிறேன். சீக்கிரத்தில் இங்கே இருக்கிற அநேகரோடு கர்த்தர் முகமுகமாய் சந்திக்கிற பெனியலுடைய அனுபவம் வரட்டும். இங்கேருந்து வெளியே போகும்போது கர்த்தர் உங்களை ஒரு பெனியலாக மாற்றி, அந்த இடத்துல தான் கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, சூரியன் உதயமாயிடுச்சு. சூரியன் உதயமாயிடுச்சுன்னா நீங்கள் வேற மாதிரி பெய்யாதீங்க, எலெக்ஷன் டைமாக இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, பெனியல் வாங்க வாசிங்க. நீங்கள் நான் சொல்லல, சும்மா நீ ஐயோ எந்த ஆட்சி வந்தாலும் நமக்கு சூரியன் உதயமாகாது பார்த்துக்கோங்க.
கத்தர் எழுந்தருனா தான் சூரியன் உதயமாகும். சரியா? வாசிங்க. 32, 31. எப்போ உங்க வாழ்க்கையில சூரியன் உதயமாகும் தெரியுமா? பெணியில டி மேஜர் வச்சுக்கோங்க. அதனால தான் பக்தன் ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறான். நீங்க இல்லாம என் பொழுது விடியாது, இயேசு இல்லாம என் பொழுது விடியாது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் கண்களை மூடி நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா சொல்லுங்களேன். நீங்க நினைச்சா என் குடும்பத்தை நினைங்க, ஆசீர்வாதம். என் பிள்ளைங்களை நினைச்சிருங்க. என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா. சூரியன் உதயமாயிடுச்சு. அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்க. அவன் தொடைச்சன் சுளுக்கினதினாலே நொண்டி நொண்டி நடந்தான். சொல்லுங்க, எப்படி நடந்தான்? நொண்டி நொண்டி. ஆண்டவர் இங்க இருக்கிற அநேகரை நொண்டி நொண்டி நடக்க வைக்க போறார், நடக்க வைக்க போறார். அது பிடிக்காத? மான்கால்களை தந்தீர் என்றால் ரொம்ப சோத்திரம். மான்கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன். நீங்களும் நானும் கிறிஸ்தவத்தில் தேவன் இல்லைன்னா ஒரு நொண்டி தான். வசனம் சொல்லுது யோவான் 15:5, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல ஜெபிக்க வந்தது ஆண்டவருடைய கிருபை. இங்கே வந்து முழங்கால் படிட்டு திறப்புல நிற்கிறோன்னா அது ஆண்டவருடைய கிருபை. இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோன்னா ஆண்டவருடைய கிருபை. எத்தனையோ புறஜாதியார்கள் வெளியே பக்தியாய் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களை என்னை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்னா அது அவருடைய மிகப்பெரிய கிருபை. அந்த கிருபையை சார்ந்து வனாந்தரத்தில் அவரை சார்ந்து நடக்க அழைக்கப்பட்ட யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை பண்ணார். இனி நீ கையில் ஒரு ஊன்றுகோலை பிடிச்சு நடக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பிடித்து நடக்கணும், என்னுடைய வசனத்தை பிடித்து நடக்கணும், என்னுடைய வார்த்தையை பிடித்து நடக்கணும். அப்படி தேவ சித்தத்தை பிடித்து நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வச்சு ஒரே ஒரு காரியம் தான் ஜெபிக்க போகிறோம். பரமண்டலங்கள் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல. வாசிங்க, இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த காரியம் மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். மத்தேயு 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல எப்படி செய்யப்படணுமா பூமியில? அது ஏன் செய்ய ஆண்டவர் நினைச்சா செஞ்சிருவார்ல? ஏன் செஞ்சிருவார்? அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஏன் இந்த ஜெப குறிப்பு ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு சில மனிதர்களை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு அழிவை தடுக்கனாலும் ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறார். தேசத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார். திறப்புல நிற்கிறதற்கு ஒரு மனுஷனை தேடுன்னு சொல்லி வந்த ஆண்டவர் இன்னைக்கு தேவ சித்தம் அந்த வர்ற எலெக்ஷன்ல நடக்கணுங்கிறதற்காக கர்த்தர் இந்த முந்தின நாள் ஜெபிக்க கூட்டு வந்திருக்கிறார். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. என்னுடைய கடமை, ஜனநாயக கடமை, ஓட்டு போட போகிறேன். எத்தனை பேர் போட போகிறீங்க? நிறைய பேர் போடுவீங்க. போய் நோட்டால் போட்டுறாதீங்க. நோட்டான்னு ஒன்று உண்டு. நான் எந்த கட்சியும், நான் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவன். அதுக்கு நீங்கள் ஓட்டு போடாமலே இருக்கலாம். சோமுனுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விதத்தில் பேசுவார். எது சுவிசேஷத்துக்கு ஆதரவாக இருக்குதோ அதற்கு ஜோமு. நம்ம போயிட்டு நான் இவர் வந்தால் ஜெயிச்சிரும், அவர் வந்தால் ஜெயிச்சிரும் இல்லை. ஜோமுனுங்க, முதலாவது கண்ணீரோடு விதைக்கணும். நிறைய பேர் விதைக்க ஆசை, ஆனால் கண்ணீர் என்ன இல்லை, கண்ணீரை சிந்த 3வது ஆராதனையில் போன வாரம் கேட்டோம். கண்ணீரோடு விதைக்கணும். எஸ்தருக்கு அறிவிக்கப்பட்டது, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து எழும்பும். ஆண்டவருடைய சித்தம் ஒரு நாளும் தடைபடாது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அரசியல் அமைப்புகள் மாறினாலும், சட்டங்கள் மாறினாலும், கர்த்தருடைய சித்தத்தை தடுக்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை தடுக்க இந்த உலகத்தில் எத்தனையோ ஆதிக்கங்கள் எழும்பினது, எத்தனையோ மனிதர்கள் எழும்பினார்கள். ஒரு எலியா எழும்பி நின்று அத்தனை தீர்க்கதரிசிகளை முறியடித்தது போல கர்த்தர் எழுப்பும் போது, கர்த்தர் ஜனங்களுக்குள்ள இருந்த தீர்க்கதரிசிகளை எழுப்பும் போது, தம்முடைய ஊழியர்களை எழுப்பும் போது ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. அவருடைய ராஜ்யம் நித்திய காலமாக இருக்கிறது. பாஸ்டர் ஆரம்பத்தில் சொன்னது போல இவங்களாம் 5 வருஷத்துக்காக என்ன பிரச்சாரம் பண்றாங்க பத்தியா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தண்ணி குடிக்காம நடந்து போறாங்க, நிறைய காரியம் செய்கிறாங்க.
நம்ம நித்திய நாளத்துக்கு ஒரு ராஜா வரப்போறாரு. அதை குறித்து எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்க? நல்லா படுத்து இழுத்து போட்டு தூங்குறோம். கணக்கு கொடுக்கணும். கேட்டீங்களோ? கணக்கு கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு, எனக்கு கர்த்தர் 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தார், ஸ்தோத்திரம். 1 கோடி ரூபா காரு கொடுத்தார், ஸ்தோத்திரம். கர்த்தர் கணக்கு கொடுப்பார். கணக்கு கேட்க வரப்போகிறார். உன் பணத்தை எதற்காக பயன்படுத்துறேன்? உன் பலத்தை எதற்காக பயன்படுத்துறேன்? உன் வாலிப பலத்தை எதற்காக பயன்படுத்துற? செல்போன்ல மணிக்கணக்காக உட்கார்ந்துருக்கிறீங்க. கொஞ்சம் எடுத்து பைபிளை திருப்பி படிச்சு உன் வாழ்க்கையை மாற ஒப்பு கொடுத்துருந்தேன்னா உன்னை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை நான் ரட்சித்திருப்பேனே. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களாம் செல்போனை மணிக்கணக்காக நோண்டுறாங்க. காரணம், அப்பா அம்மாவே என்ன பண்றாங்க? உட்காந்து, சரி சொல்ல விரும்பல, நிறைய பேர் இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. போன வாரம் கூட சனிக்கிழமை காலையில் ஒவ்வொரு வாரமும் வாலிப பையங்களை கூட்டு போவோம். இயேசு உன்னை குணமாக்குறான்னு ஒரு ட்ராக்ஸ் தூக்கி கொடுக்குறோம். அங்கே இருக்கிற ஒரே சந்தோஷம். அவருக்கு ஒரு பெரிய வியாதி போலுக்கு கொடுத்த உடனே என்ன சந்தோஷம். இங்கே தான், இங்கே பக்கத்தில் உள்ள பேட்ரிக் சர்ச்சுக்கு பின்னாடி உள்ள தெருவில் கொடுத்துட்ருக்குறோம். அவருக்கு ஒரே சந்தோஷம். நீங்கள் வந்து என்னை தேடி கொடுத்துறீங்க, காலையிலே இப்படி ஒரு நல்ல செய்தி எனக்கு கொடுக்குறீங்க. என்னையும் குணமாக்க ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிஞ்ச எத்தனை பேர் நீங்க அமைதியா இருக்கிறோம்? கர்த்தர் கணக்கு கொடுப்பார். எஸ்தர், இந்த ராஜமேன்மை எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு? பக்கத்துல கேளுங்க. ராஜமேன்மை எதற்காக? 3 நேரம் சாப்பாடு எதற்காக? வீடு எதற்காக? மைக்கு எதற்காக? இதெல்லாம் நமக்காக வாழல. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே. முடிந்தவங்க முழங்கால் படிட்டு இந்த ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணி நான் பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். இனி நான் அல்ல, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே. ஒப்பு கொடுத்து, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யோ, என் இதயம் சுயபுத்தின் மேல சாயாமல் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கு, என் ஆண்டவருக்கு சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு இனி வாழ்வது ரெண்டு கண்ணு தெரிகிற நான் இயேசுவின் அன்பை சொல்லாம இருக்கிறபடியால், 2 காலை வைத்து நான் நடந்து தேவ ராஜ்யத்தை கட்டாமல் இருக்கிறபடியா, கர்த்தர் ஒரு ரீகன் கோமாஸை எழுப்பி அவர் வீல் சேர்ல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார். ஒரு அமிலேஸ் டேவிட்சனையா குருடனா இருந்த போதிலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் உனக்கு கணக்கு கேட்க வரப்போகிறார். உன்னுடைய கால்களை நீ எதற்காக பயன்படுத்தினார்? உன்னுடைய பலத்தை நீ எதற்காக பயன்படுத்தினார்? என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்லவா நான் இதை உனக்கு தந்து. எத்தனை ஆயிரத்தை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருப்பார். ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 4, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. அந்த 1 தாலந்தை வைத்தவன் வாங்கி புதைத்து வைத்தான். சில புதைத்து வைக்கப்பட்ட காரியங்கள், ஊழியங்கள், ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு, இந்த நாளுக்கு பிற்பாடு கர்த்தர் உங்க மேல வைத்த அழைப்பு நிறைவேறுகிற நாட்கள் வரட்டும். கர்த்தர் உங்க மேல உள்ள தேவ சித்தம், யோனாவே நீ திரும்ப நினிவேக்குள்ள எழும்பி பிரவேசிப்பாயாக, தேவ சித்தத்திற்குள்ள எழும்பி பிரவேசிப்பாயாக. சில நெருக்கம் ஏன் வந்துச்சுன்னா, தேவ சித்தத்திற்குள்ள கொண்டு வருவதற்காக ஆவியானவர் பவுலை கொண்டு சொன்னார், இந்த விபத்து, இந்த பிரயாணம் ஆபத்தா இருக்கும் நான் பார்க்கிறேன். ஆனா அவன் பவுல் சொல்வதை கேட்பதை பார்க்கலாம். மாலுமியினுடைய வார்த்தையை நம்பினான்.
இன்னைக்கு உங்க சுய ஆசை சுய பலத்தை நம்பி சில காரியங்களை ஆரம்பித்ததுனால அநேக குழப்பங்கள் அநேக போராட்டங்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த போராட்டத்தையும் நன்மையாய் மாற்றி தேவ சித்தத்துக்கு நேராய் உங்களை திருப்ப விரும்புகிறார். தேவ சித்தத்துக்கு நேராய் உங்களை திருப்புகிற ஒரு போராட்டம். இன்றைக்கு நீங்க கடந்து போகிற சில போராட்டத்தின் பாதையில கர்த்தர் உங்களை திரும்ப அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். இந்திய தேசத்தில் இன்னைக்கும் அநேக சட்டங்கள் இயற்றப்படுகிறது. என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக. ஆனால் அவற்றின் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை தரித்த நாம், ஜபத்தை கேட்கிற தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் படைத்திருக்கிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், உன்னதமானவர், மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர், அந்த தெய்வத்தை நாம் அமர்ந்திருக்க விடுகிறோமா? இல்ல ஆண்டவரே நீர் எழுந்தருளி எங்க தேசத்துல நீர் ராஜரீகம் பண்ணணும், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல எங்க இந்திய தேசத்துல தமிழ்நாட்டிலே செய்யப்படணும். ஆண்டவரே 2 கரத்தை உயர்த்தி எங்க தூத்துக்குடியில எலெக்ஷன்ல, தமிழ்நாடு எலெக்ஷன்ல உங்க சித்தம் செய்யப்படணும். அதற்கு எதிராய் செயல்படுகிற ஆமானின் கிரியைகள், அபித்தோபேலின் ஆலோசனைகள், அபிஷேகம் பெற்ற எல்லாரும் இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபமன ஏவப்படுகிறதுனால எல்லாரும் பக்கத்துல தேவ பிள்ளைங்க இருந்தா நல்ல கரங்களை கோர்த்து ஒருமனப்பட்டு ஒருவன் 1000 பேரை இருவன் 10000 பேரை துரத்துமா. தமிழ்நாட்டுக்குள்ள விக்கிரகத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. பொல்லாத தவறான ஆலோசனைகள் தவறான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சீர்குலைய பண்ண நினைக்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். உங்க சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டும். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரா, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். முதலாவது எஸ்தர் ராஜாவினுடைய சமூகத்தில் பிரவேசிக்கல. தேவ சித்தம் செய்வதற்கு முன்பதாக அவள் ஜெபம் பண்ணுகிறாள். நீங்க ஓட்டு 2 நாள்ல போட போறீங்க, அதற்கு முன்பதாக இன்னைக்கு ஒரு ஜெப நாளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபம் தான் இன்னும் 2 நாள்ல வரப்போகிற எலெக்ஷன்ல தேவனுடைய செங்கோலை தமிழ்நாட்டுக்கு நேரா திருப்போம். நான் நம்புறேன் உங்களுடைய ஜெபம் தேவனுடைய செங்கோல் ஆளுக, தேவனுடைய அதிகாரம் தமிழ்நாட்டில் வரும்படிக்கு கரங்களை தட்டி ஒரு நிமிடம் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க இருப்பீங்கன்னா ரேகா